ஏங்க இப்பதான் உங்களை பார்க்கும்போது ஆம்பளை மாதிரி இருக்கீங்க. அவன் வழக்கமா ஒரு மரத்துல கல்லு குடிப்பான். அது எந்த இடத்துல? அது நம்ம கோணையின் தோட்டத்து மரங்க. ஊமத்தங்காய இலையோட பறிக்கிற, அத இந்த கிளாஸ் பீஸ் மாதிரி அரைக்கிற, அவன் குடிக்கிற கல்லு பானையில அதை கலக்கிற. புரியுதா? கை வச்சதுக்காக அந்த ஆளை நீ மொட்டை அடிப்பேன்னு நினைக்கவே இல்லையா? பரமேஸ்வரனா யாரு? என் மேல உனக்கு தனி பிரியையா? பொம்பளை நீ இப்படிதான் இருப்பியா? நீ வழக்கமா சாப்பிடுவியே ஒரு வாரத்து கல்லு. உனக்கு வேணுமா? நீ சாப்பிடு. அப்படியா? சரி. பின்னாங்களெல்லாம் மரம் ஏறி பழக்கம் உண்டா? அப்ப நான் தான் ஏறணுமா? யோ அங்க என்ன ஊத்து, நான் கீழே வந்து குடிச்சுக்கிறேன். என்ன அது செருப்புல ஊத்துறேன்? யோ ஏன் பானை கீழே போட்ட? என்னடா இது? ஏதோ சாவு வீட்டுல வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி. எனக்கு என்னாச்சு? இப்ப இடுப்பு எப்படி இருக்கு? மரத்துல இருந்து கீழே விழுந்தா வலிக்காம என்ன செய்யும் டாக்டர்? வலி எனக்கு ஒரு சுகம்தான். கொஞ்சம் எந்திரிச்சு நட பாக்கலாம். தொடாதீங்க. ஏதோ நோயாளி தொட்டு தூக்குற மாதிரி நானே எந்திரிக்கிறேன். அந்த கையை கொஞ்சம் தூக்குங்க. தூக்கணும்தா நினைக்கிறேன். முடியல. ஒருவேளை எலும்புகளும் முறிஞ்சிருக்குமோ? மூட்டு தான் விலகி இருக்கு. இவரோட சம்சாரம் யாருங்க? அவங்க தாங்க. எதுக்குங்க? பாத்ரூம் போறதுனா கூட தனியா போக முடியாது, துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு எனக்கு துணை? சப்ப கலண்டு போச்சுங்கிறாங்க. இந்த ஆளு இனிமே அந்த அறப்படல்கார மாதிரி தான் ஆயிடுவாரா? அந்த பொம்பளைக்கு நல்ல புத்தி கொடு சாமி. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். சுப்பு இவ்வளவு தூரம் தூக்கம் வருது இந்த கைய? இந்த காலுதான் ஊனம் ஆயிடுச்சோன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, தைரியமா இருங்க. என் நிலைமை பாத்தியாடா? நீ எனக்கு தைரியம் சொல்ற அளவுக்கு வந்துட்ட. செருப்பால் அடிக்கணும்டா அந்த காலை. கட்டில படுத்து கூட இன்னும் கொழு படங்கல. ஊரு பூரா சண்டைக்கு போய் சப்ப இறங்கி கிடக்குறான். என்னையும் சண்டைக்கு போக வேண்டாம், காட்டுக்கோழி ஆக்கி போடுங்கிறான். காட்டுக்கோழி. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே. இந்த மாதிரி சமயத்துலதான் பொம்பளைங்க கிட்ட இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, பக்கத்துல பொம்பளை இருக்கணும். அந்த பொம்பளை அவ திட்டிக்கிட்டே இருக்கணும், அத அவ கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆளுக்கு இந்த அளவுக்கு திமிரேறி போனதுக்கு காரணமே நீதான். அவன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி அந்த ஆளு கெடுத்து குட்டி சவராக்கி வச்சிருக்க நீ. ஐயோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவர் நீ செய்யறதெல்லாம் விட்டு பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் எந்திரிச்சாருன்னா என்ன ஆகுமோ தெரியாது. என்ன பயம் காட்டுற? அந்த ஆளுக்கு என்ன குணமோ அதே குணம் தான் எனக்கும். நான் இங்க வந்ததுல இருந்து என்கிட்ட நல்லா பழகுறீங்க, பேசுறீங்க. அந்த பாசத்துலதான் சொல்றேன். அவரை புரிஞ்சு நடந்துக்குங்க.
அவர் கோபத்துக்கு பணிஞ்சு போயிடுங்க. உன்னை அனுப்பின மாதிரி என்ன அனுப்ப முடியாது. நானும் இந்த இடத்தை விட்டு போறதா இல்ல. நான் பண்ணிடுறேனா அந்த ஆளை பணிய வைக்கிறேன். நானே எட்ட இருந்து பாரு. காட்டுக்கோழி வேணுமா? காட்டுக்கோழி. அட உங்க தலையை வர்றாங்க போல இருக்கு. தூக்கம் விசாரிக்கவா? ஏய் வாடுவா சொல்லி அனுப்பிச்சிருப்பிய. ஆகமா காட்டுக்கோழி பின்னாங்கம்மா அவசரமா போயிட்டாங்க. சாப்பிடுங்க. பாறையில சுட்டது. எனக்கு வேணாம், எடுத்துட்டு போ. ஆசைப்பட்டது சாப்பிடணும். கோவப்பட்ட எப்படி? என்னடி என்ன கிண்டலா? நான் இல்லைன்னா யாரும் உங்களுக்கு சமைச்சு போடுவாங்க? என்னுடைய அருமை பெருமை தெரியுமா உங்களுக்கு? நான் சகிச்சுட்டு போற மாதிரி மத்த பொம்பளை எல்லாம் சகிச்சுட்டு போவான்னு பத்தினி வேஷம் போட்டு பழசெல்லாம் ஞாபகப்படுத்த வந்தியா? ஞாபகப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. இதோ இந்த முந்தானியில முடிச்சு வச்சிருக்கிற இந்த தாலியை கையில வச்சுக்கிட்டு சொல்றேன். நீங்க இதை என் கழுத்துல கட்டணும். நான் மறுபடியும் உங்க கூட பழைக்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. அட இப்படி சொல்லிட்டா பிகு பண்ற பொம்பளைக்கு கிராக்கி அதிகம்ன்ற மாதிரி உன்னை திருப்பி நான் ஏத்துக்கணும்னு நினைக்கிறியா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ கிழிச்சு போட்ட பாண்டு பத்திரம் முடி செல்லா தெரியுமில்ல. போவியா டயலாக் பேசிக்கிட்டு? கிழிச்சு போட்ட பாண்டை தூக்கிட்டு நான் ஒண்ணும் பஞ்சாயத்துக்கு வரலையே. இப்ப அதை பத்தி என்ன பேச்சு? பாசமா கூப்பிட்டாங்க, குழந்தை மேல ஆசைன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். வாரத்துக்கு 7 சந்தையும் என் கண்ணுல தண்ணியும் நான் குரல் எடுத்து பாடினா அதை கேட்டு அழறதுக்கு 10 பொம்பளைங்க இருக்கிற வரைக்கும் என் பொழப்பு கொண்டு ஆகாது. பொட்ட கழுத ஊம கொட்ட மாதிரி இருந்தாடா. எனக்கு சவால் விட்டு போற. அது சவால் இல்லைங்க, ஏதோ ஒரு ஆதங்கம். ஆதங்கம் இல்லடா, யார் கொடுத்த தைரியத்துல பேசுறாடா. அது இல்லைங்க, உங்களுக்கு பொம்பளைங்களை வச்சு பிழைக்கத்தான் தெரியும். அவங்க மனசு பத்தி உங்களுக்கு தெரியாது. பொம்பளைங்க மனசு ரொம்ப ஆழங்க. என்னங்க கையிலையும் காலையும் கல்ல கட்டிக்கிட்டு? இதுதான்டா பேரு முரட்டு வைத்தியம். இந்த கால் சப்பதான்டா தொல்லை பண்ணுது. கைத்த கட்டா எல்லாம் சரியா போயிடும். கொண்டடா பாரு, 10 பயல பூந்து உதப்பட்டா. பாத்து பாத்து மெல்ல 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 தொடாதரா, சீக்காளி மாதிரி தெரியுறேன். தள்ளி போ போ. பாடுறா ராஜ நடைய. அந்த ஆளுக்கு தெரியாம நான் மாட்டு வச்சே தப்புங்கிறியா? இங்க பாரு, மூஞ்சியில தோல் சுருங்காம உடம்புல சதம் தொங்காம இருக்கிற வரைக்கும் தான் ஆம்பளைங்க பொம்பளைய தொங்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம இடுப்புல இருக்கிற சுருக்கு பை எப்பவுமே கனமா தான் இருக்கணும். ஏன் ஃப்ரெண்டு, உன் மாட்டு வியாபாரத்தை அந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டியா என்ன? இல்லையே, மாடல் மேதானே போயிருக்கு. இல்லையே, அந்த அம்மா சந்தையில எல்லா மாட்டையும் வித்துட்டு இருந்தாங்களே. சுப்புதானே மாட மேய்க்க போனா. சுப்பு கிட்ட இருந்து ஓடிட்டு போயிட்டாங்க. அத அவன் உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு தான் அவன் கரடே ஏற மாட்டேங்கிறான். டேய் உள்ள போய் அவ பொட்டி துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா. என்னடா பாக்குற? போய் எடுத்துட்டு வா. உன் பொட்டி படுத்தி எல்லாம் எடுத்துக்க. உனக்கு எனக்கு ஒத்து வரல. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எரும மாதிரி நிக்கிற. இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் எதிர்பார்த்து தான் வந்தேன். இங்க பாருடி, நான் மானஸ்தேன். வார்த்தை சொன்னா சொன்னதான். அந்த மாதிரி சில நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் உன் கூட பொழைக்க வந்தேன். முறைக்காத, என்ன விஷயம் சொல்லு. போறதா வேண்டாமான்னு அப்புறம் பாப்போம். யார கேட்டுடி மாடல வித்த? உங்க போட்டு சொத்தா? ஆம்பளை வீட்டுல படுத்து கிடந்தா பொம்பளை தான் நிர்வாகம் பண்ணுவா. எல்லா குடும்ப பொண்ணும் அப்படிதான். ஆம்பளை நான் சொன்னாடி, நிர்வாகத்தை நீ பாத்துக்க. சாக கிடக்கிற கழுவு கூட இடுப்புல இருக்கிற சாவி குத்து கொடுக்க மாட்டான். சாமர்த்தியம் இருக்கிற பொம்பளை தான் அதை புடிங்கிட்டு நிர்வாகம் பண்ணுவா. நிர்வாகத்தை நீ தப்ப கண்டு கிடக்குற பெருசா வீரப்ப பேசுறிய. மத்த பொம்பளைங்க மாதிரி நான் ஒண்ணும் இழிச்ச வச்சு இல்ல. நோண்டி புடுவ நோண்டி தெரியுமா? பெருசா சொல்றியா? யார் யாரும் நோண்ட பாக்குறேன்.
ஒருத்தன் இழைச்சிட்டா மாடு மாமா மச்ச ஒரு கொண்டாடுமா? ஃப்ரெண்டு ஒண்ணு பண்ணிடாத ஃப்ரெண்டு, எக்கு தப்பா ஆயிட நீ போகுது. போடா, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிட்டியா? ஏயா பொம்பளைங்களை சந்தையில வாங்கி விக்கிற மாடுன்னு நினைச்ச நீ இரு, நான் இருக்கிறதுக்கோ போல அது போறதுக்கோ. பொம்பளைங்களுக்குடி, உனக்கு இல்ல. என்னையா பண்ணுவ? நீனா என்கிட்ட வச்சுக்காத, பொங்கி போடுறது திட்டு ஒரு மூலையில விழுந்துக்கட. போகாதண்ணா. கவலைப்படாத ஃப்ரெண்டு, இப்ப என்ன ஆயிப்போச்சு? ஒரு பெக்கெட். ஆம்பளை மாதிரி குணம் இருக்கிற பொம்பளை தானே உனக்கு பிடிக்கும். சார் சார் பரவாயில்லைங்க, உங்களை நான் இந்த நிலைமையில பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. ராசி ராசின்னு சொல்றாங்களே, அது உண்மைதாங்க. உங்க கையால பணம் வாங்கின பிச்சைக்கார மாதிரி இருந்தவன் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறேன். நான் சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. சில பொம்பளைங்களை தொட்டா ராசி, சில பொம்பளைங்களை விட்டா ராசி. அடிக்கடி நீங்க எனக்கு சொல்லுவீங்களே, நீ அவளை பார்க்காம இருந்தா உருப்படுவேன்னு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க, அவளை தொட்டவன் எவனுமே உருப்பட்டதில்லை. இதுக்கு மேல அவன் இந்த வீட்டுல இருந்தா அடுத்த தடவை நான் வரும்போது உங்க கருமாதிக்கு தான் வர வேண்டியது இருக்கும். இந்தாங்க, இன்னையோட அவளுக்கு ஒரு முடிவு கட்டிடுங்க. என்னால அவளை குத்த முடியாதுங்க. இந்த பாவிக்கு அவளை பார்த்த உடனே எல்லாமே மாறி போயிடும். ஆனா இந்த நிலைமையில கூட உங்களால அது முடியும். அந்த குலப்பழிய வேணும்னா நான் ஏத்துக்கிறேன். இந்தாங்க கட்டுச்சாராயம். இத குடிச்சா விட்டு கொடுக்கிற மனப்பான்மையே வராதுங்க. ஐயோன்னு அவ அலறணும், அந்த குரலை நான் கேட்கணும். அதுக்காக நான் வெளியே காத்துக்கிட்டு இருப்பேன். இந்தாங்க சார், அவளை ஒரே ஒரு குத்தோட கதையை முடிச்சிடுங்க. 5-6 குத்து குத்தி அவளை அலங்கோலப்படுத்திடாதீங்க. அதை என்னால தாங்க முடியாதுங்க. வணக்கங்க. நீங்க யாரு? நான் யாருங்கிற பழைய கதையை சொன்னா அது ரொம்ப கேவலமா இருக்கும். உங்க புருஷனோட புது பொண்டாட்டி ஒரு காலத்துல என்னோட பழைய பொண்டாட்டி. ஒரு விதத்துல நாம 2 பேரும் கடவுளால் தண்டிக்கப்பட்ட குழந்தைகள். அந்த புதுசார் ரொம்ப நல்லவர். நீங்க தான் அவரை எப்படியாவது காப்பாத்தணும். நான் வர்றேம்மா. என் தலை மொட்டை ஆனதுக்கு நீங்க தான் காரணங்கிறதெல்லாம் நான் மனசுலயே வச்சுக்க மாட்டேங்க. இந்த புறம்போக்கு நிலத்தை நீங்க பட்டா பண்ணணும்னு சொன்னீங்க. உங்க மாதிரி அவளை பெண்களுக்கு உதவி செய்யறதுக்காக தாங்க நான் இந்த உலகத்திலேயே அவதாரம் எடுத்திருக்கிறேன். அந்த கல்லு வாயனை பத்தி கவலைப்படாதீங்க சர்வேயர் சார்.
புறம்போக்கு புறம்போக்கு தான். யார் முந்தி பட்டா பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது சொந்தம். என்ன ஒரு மாதிரியா இருக்க? நீ இருக்கிற இடமும் புறம்போக்கு இடம் தானே? உன் பேருக்கே பட்டா பண்ணி கொடுத்துடுற. என்ன மோகனகிருஷ்ணன், இந்தியாவில் இருக்கிற புறம்போக்கு நிலத்தையெல்லாம் பட்டா பண்ணி கொடுக்கறதுக்கு தானே நான் ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். உங்க நிலத்தையும் பட்டா பண்ணிடலாமா? அந்த ஆள் என்ன வீட்டை விட்டு போங்கிறான். அதான் நான் பட்டா பண்ணிக்கிட்டேன். இனிமே அந்த ஆள் புடி என் கையில தான். அதுக்காக அந்த ஆளை ஒண்ணு நான் கைவிட்டுட மாட்டேன். 3 வேளை சோறும் 3 மாசத்துக்கு ஒரு வேட்டியும் எடுத்து கொடுப்பேன். தாய் குலத்தோட பெருந்தன்மையே பெருந்தன்மை. அடாடா, பரந்த மனசுங்க உங்களுக்கு. அண்ணே, நாளை கார்த்திகை கும்பு காமன் பண்டிகை விழாவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. காமன் பண்டிகை கொண்டாடிடுவோமா? நீங்களும் வர்றீங்களா? டாக்டர் கட்டில படுக்க சொல்லியிருக்காரு, நீங்க நடந்துகிட்டே இருக்கீங்க. முரட்டு உடம்புக்கு முரட்டு வைத்தியம் தானே நல்லா இருக்கும். சார், நீங்க வீடு கட்டி இருக்கிற இடம் பட்டா ஆயிடுச்சுங்க. ஒரு இந்தியன் இந்தியால வீடு கட்டுறதுக்கு எவன்டா கேட்டா பட்டா? பட்டா உங்க பேருக்கு இல்லைங்க, நந்தினி சக்கரவர்த்தி பேர்ல ஆயிருக்குது. காத்தாலே அளந்து கல்லு போட்டாச்சுங்க. போ போ. ஏ சுப்பு, என்னங்க? நாம இருந்த இடத்த அவ பட்டா போட்டுருக்காளாமே. என்ன இழிச்சவன் நினைச்சிட்டு இருக்காளா? நிலத்தாவ பேருக்கு பட்டா பண்ணிட்டாலாமே. தன் தலையில கை வச்சதுக்கே அவர்கிட்ட சொல்லி அந்த ஆளை மொட்டை அடிக்க வச்சா. இன்னைக்கு பட்டா பண்ணிக்கிறதுக்கு இவ எப்படி போய் கூப்பிட்டா? அந்த ஆள் எப்படி வந்தா? ஐ, அப்பா மாடிங்க மேய்து. இந்த மாடு எங்க எப்படி? நீ அவங்க கூடவே பொழப்பு நடத்து. நம்ம அப்பப்ப இப்படி வண்டியில் மட்டும் பொழப்பு நடத்திக்குவோம். பொல்லாத ஆளியா நீ. அட்டாலாம் நான் பண்ணிக்க மாட்டேன்ல. ஏண்டி இப்படி எல்லாம் அநியாயம் பண்றீங்க? அடி பாவிகளா. நீ எதுக்காக அழுகுற? நீ என்ன தப்பு பண்ணுன? அழுக வேண்டிய அவளை கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம வெத்தலை பாக்க மடிச்சு போட்டுட்டு வண்டி மேல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஐயா, என்னது இது? மண்ணுல வேட்டிய போட்டு உட்கார்ந்துருக்க. போகார். நீயாவது நியாயத்தை சொல்லு. நான் நைட்டு சொல்லணுமா? சொல்றேன். நான் எவளுக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? இத்தனை வருஷமா நான் இருந்த இந்த மண்ணை கழுத அவ பேருக்கு பட்டா எழுதிக்கிட்டாள. வர்ற கழுதையெல்லாம் நான் சொல்றதுக்கு ஒத்துட்டு வர்றது, வந்ததுக்கு அப்புறம் அவ இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு கடைசியில என் மேலே குத்தத்தை சொல்றது. நீயே நியாயத்தை சொல்லு. நான் சொன்னபடி 3 மாசத்துக்கு ஒரு புடவையும் 3 வேளை சோத்துலயும் ஏதாவது குறை வச்சிருக்கனா? வாத்தால உள்பட. நான் என்ன சொல்லி உன்னை கூப்பிட்டு வந்தேன்? நம்ம ஒன்னா இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழுக்கமா பிழைக்கணும்னு சொன்னா இல்லையா? இன்னொன்னு கூட அழகா சொன்னியே, ஏன் கட்டுத்தரையில இருக்கிற மாடு இன்னொரு வரப்புல மேய கூடாதுன்னு. உன் கட்டுத்தரையில புல் இல்ல, மாடு எங்க மெஞ்சா உனக்கு என்ன? உன் கட்டுத்தரைக்கு வந்து சேருதா இல்லையா பாரு. இத பாரு, நான் உன்ன மாதிரி ஈவரக்க இல்லாதவ இல்ல. உனக்கு 3 வேளை சோறும் 3 மாசத்துக்கு ஒரு வேட்டியும் கொடுக்குறேன். இருக்கிற இடம் என்னது? பட்டா என் பேருக்கு ஆயிருக்கு. யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. நண்பரே, ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவ என்னமோ பெரிய பத்தினி மாதிரி நினைச்சுக்கிட்டு அவ தலையில கை வச்சதுக்கு என் தலையில கை வச்ச. இப்ப என்னாச்சு? இப்படி உட்கார்ந்து இருக்கிற. மரத்துல இருந்து விழுந்தீரே, அது தானா நடக்கல, நான் நடத்தினேன். மறந்துட்டேன். இன்னைக்கு காமன் பண்டிகை. உன்னால காலை இழுத்துக்கிட்டு அங்கெல்லாம் நடந்து வர முடியாது. கட்ட செருப்பு புடி. உன் காலுக்கு இல்ல, கைக்கு உன்ன மாதிரியே நல்ல தேக்கு கட்டு. அட்டா சுப்பு, வாடா.
பிரச்சனையே இல்லாம தான் வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பிரச்சனையே இல்லாத மனுஷனா இருக்க முடியாது. எவன் ஒருத்தன் பிரச்சனைகள் நடுவுல மனுஷனா வாழ்ந்து காட்டானோ அவன் தான்டா உண்மையான ஆம்பளை. பொட்டச்சிங்களுக்காகவும் பொட்டல் காடுகளுக்காகவும் பிரச்சனை வளரக்கூடாது, வெட்டுக்குத்து நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன் தான் நான். ஆனா இப்ப சாதாரண மனுஷன் ஆயிட்டேன். அந்த பினாங்காரியும் அந்த வளர்த்தி பயலையும் தீர்த்து கட்ட போறேன். ஏங்க அவளுக்காக நீங்க போய் அவள் லட்சம் தவடியாளா இருக்கலாம்டா. என்னைக்கு நான் கூட்டு வந்தனோ அவ ஏன் பொம்பளை, இன்னொருத்தன் காத்து அவன் மேல படக்கூடாது. இதுக்காக நீங்க கொலை பண்ணணுமா? எதுக்கான பேசுற? வாடி. இது வரைக்கும் நான் எந்த பொட்டச்சுக்கிட்டி உதவி கேட்டதில்லை. உன்கிட்டதான் முதல்ல கேட்க போறேன். ஏன்னா நீதான முதல்ல வந்தவ. எந்த நிலத்தை அந்த பினாங்காரி பட்டா போட்டாலோ அதுலயே அவளை புதைக்க போறேன். அதனால இங்கே ஒரு குழிய வெட்டு. குழந்தைய தூக்கிட்டு சொல்லாம கொள்ளாம ஓடின மாதிரி இப்போ ஓடிடாத. பட்டா போட்டாலுமே பட்டா அந்த பினாங்காரிக்கு அவனுக்கே பட்டா கிடையாது. பொறம்போக்கு நாய். உங்களுக்கு எது பிரச்சனையா இருந்ததோ அதை நான் தீர்த்துட்டேன். நீங்க இன்னும் 10 பொம்பளைங்களை கூட்டிட்டு வாங்க. முந்தி எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அப்படியே நடந்துக்கங்க. நான் முதல்ல என் வீட்டுல பார்த்தேன் அந்த ஆம்பளையா தான் நீங்க கடைசி வரைக்கும் இருக்கணும். உங்களை அடுத்தவங்க கேவலப்படுத்துறது என்னால தாங்கிக்க முடியல. எதுக்கும் ஆசைப்பட்டு இந்த குழந்தையோட நான் திரும்பி வந்தவனா உங்க நிலைமைய பார்த்தேன். எப்படி ஏதாவது நடந்துருமோன்னு பயந்துதான் நான் இங்கே தங்கிட்டேன். என் வேலை முடிஞ்சது. வேண்டாங்க. இப்ப நான் இதை ஏத்துக்கிட்டேன்னா இதுக்கு ஆசைப்பட்டுதான் நான் கொலை செஞ்சேன்னு அர்த்தம் ஆயிடும். இதுக்கு முந்தி உங்க கூட பொழைச்சது புள்ள பெத்துக்கிட்டது எல்லாம் அவசரத்தனமா ஆயிடும். எப்போ இதுல முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு முந்தானே விரிச்சதும் அப்பவே என் மனசுல நீங்க தாலி கட்டிட்டீங்க. இந்த மஞ்ச துண்டை உங்க கையால எடுத்துக்கிட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு. அது போதும். உங்களுக்கு இதுவே போதுங்க. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நீங்க மனசுல நினைச்சுக்கலாம். ஆனா ஊரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நீங்க வப்பாட்டியை தவிர பொண்டாட்டி ஆக முடியாது.
1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீ இவங்களை கல்யாணம் பண்றதுக்காக அவங்கள 2 கொலையே பண்ண வச்சுட்ட. எதிர்காலத்துல இந்த குழந்தை எங்க அப்பா பேர் பரமேஸ்வரன் சொல்லணுமே தவிர எங்க அம்மா வச்சிருந்தோம் பேர் பரமேஸ்வரன் சொல்லக்கூடாது. இந்த ஒரு காரணத்துக்காவது இந்த பிஞ்சு உள்ளத்தை நோகடிக்காம நீங்க தாலி கட்டிக்கிட்டு தான். அம்மா எனக்கு அப்பா வேணும்.